ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். மேஷராசி நேயர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிப்ரவரி மாதம் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் உங்களுக்கு சுப பலன்களே கிடைச்சிட்டு இருந்தது. இதுக்கு மேற்பட்டு உங்களுக்கு கிடைக்க போக பலனை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னதான் சுப பலன் கிடைத்தாலுமே மனசில் நிம்மதின்றது கிடையவே கிடையாதுங்க. ரொம்ப நாளாக நீங்கள் மனதளவில் ரொம்ப இழப்புகளை ஏற்படுத்திட்டு இருக்குதுங்க. உங்கள் மனசை ரொம்ப கவலைப்படுத்துகிற அளவுக்கு தான் எல்லாமே நடந்துட்டுருக்கு. உங்களை சுற்றி நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுமே உங்கள் மனசை பாதிக்கிற அளவுக்கு இருக்குதுங்க. காரணம் பொருளாதார இழப்பு அதிகமாக ஏற்பட்டிருக்கு. இது வரைக்கும் உங்களுக்கு பொருளாதாரத்தில் அவ்வளவு பெரிய இழப்புகளை எல்லாம் சந்திச்சிட்டு இருக்கீங்க. அது என்னன்னா, ஒன்று மருத்துவ செலவாக இருக்கலாம், இல்லை சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை குடுக்கல் வாங்கல் பணம் எங்கேயாவது கொடுத்து நீங்கள் ஏமாந்தவங்களாக இருக்கலாம். காரணம் என்னென்னா, உங்களுக்கு நடந்த அந்த அத்தனை கிரகங்களுமே உங்களுக்கு அப்படிப்பட்ட கிரக நிலவரத்தை ஏற்படுத்திட்டு இருந்துச்சுங்க. இப்பொழுது நீங்கள் பிப்ரவரி மாதத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதே சூழ்நிலை தான் கொஞ்சம் ஏற்பட்டுக்கிட்டு வரப்போகுதுங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களை நீங்கள் உற்று கவனிக்கணுங்க. அப்படியே வெள்ளந்தியாக பழகுனீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் இந்த மாதமும் உங்களுக்கு இருக்கும். இவ்வளவு நாளாக யாராலெல்லாம் பிரச்சனை வந்ததோ அத்தனையும் திருப்பி திருப்பி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய சூழ்நிலை காலகட்டம் இப்போ இருக்குது. ஏன்னா மார்ச் மாதமே உங்களுக்கு இன்னும் பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய மாதமாக தான் இருக்குது. இப்போ பிப்ரவரி மாதம் ஒரு நடுநிலையாக போகுது, அப்படியே அமைதியாக போயிட்டுருக்கோம். இந்த சூழ்நிலையை நீங்கள் சரியாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா மார்ச், ஏப்ரல், மே அப்படியே உங்களுக்கு கண்டினியூ ஆகும். இப்போயே நீங்கள் பிரச்சனையை ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கடைசி வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும். ஏன்னா உங்களுக்கு மார்ச்சுக்கு அப்புறம் உங்களுக்கு 7 தொடங்கும் பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாம் சேர்ந்து இன்னும் பிரச்சனையை ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிப்ரவரி மாதத்தை நீங்கள் முழுசாக அழகாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். தேவையில்லாமல் பணம் கொடுக்கல் வாங்கலை வச்சுக்காதீங்க. உங்களுக்கு ஏமாற்றத்தை இவ்வளவு நாளாக கொடுத்தவங்க இப்பயும் அதை தான் செய்வாங்க. அதே போல் உங்கள் முகத்துக்கு முன்னாடி உங்களை எப்படியெல்லாம் நல்லவங்க வல்லவங்க ரொம்ப சூப்பர் அப்படியெல்லாம் உங்களை பாராட்டிட்டு பின்னாடி போயிட்டு உங்களுக்கு துரோகம் நினைப்பாங்க. உங்களை பற்றி தவறாக செய்தியை பரப்பி அதனால் உங்களுக்கு அவமானத்தை தேடி தருவாங்க. இப்போ வரைக்குமே அது நடந்தாலும் இதே தான் இந்த பிப்ரவரி மாதமும் நடக்க இருக்குது. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான் இது. மன நிம்மதின்றது மருந்துக்கு கூட இல்லை சொல்லுவாங்க தெரியுங்களா? அந்த நிலைமையில் நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. இப்போ உங்களுக்கு கால நிலவரம் சரியான அமைப்பு இல்லாததுக்கு காரணம் கூட இருக்கிறவங்க கூட கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் கூட நீங்கள் அடுத்தது அவங்களுக்கு நீங்கள் மேலே எந்திரிக்கிற அளவுக்கு வரும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உங்களை எழுப்பவே விட மாட்டாங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை